Hello friends, this is Raghupati. SQLite database பத்தி small introduction பார்க்கலாம். Richard Hepp SQLite database 2000ல ரிலீஸ் பண்ணாரு. C language யூஸ் பண்ணி SQLite டெவலப் பண்ணிருக்காங்க. SQLite சைஸ் 350 KB தான் இருக்கும். சோ டவுன்லோட் பண்றதுக்கு அதிக டைம் தேவையில்லை. SQLite.org இது அபிஷியல் வெப்சைட் ஃபார் SQLite. SQLite ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்ணலாம். SQLite ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், சோ ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். another feature சர்வர்லெஸ். SQLite ஒர்க் ஆகிறதுக்கு எந்த சர்வரும் தேவையில்லை. இது சர்வர்லெஸ்ஸா இருக்கிறதால மோஸ்ட்லி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல SQLite யூஸ் பண்றாங்க. another feature ஜீரோ கான்ஃபிகரேஷன். SQLite உங்க சிஸ்டம்ல கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. அதர் டேட்டாபேஸ் மாதிரி செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ற ப்ரொசீஜர் SQLite-க்கு இல்ல. சோ இட் இஸ் ஜீரோ கான்ஃபிகரேஷன். இது மாதிரி நிறைய ஃபீச்சர் SQLite-ல இருக்கு. SQLite அபிஷியல் வெப்சைட் டவுன்லோட்ஸ் பேஜ்ல இந்த சாஃப்ட்வேர் ஒரு zip ஃபைலா இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அபிஷியல் வெப்சைட் SQLite.org. இதுதான் அந்த zip ஃபைல். இந்த zip ஃபைலுக்கு இன்சைட்ல SQLite 3 ஒரு exe ஃபைல் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் C::ல SQLite-க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். folder name SQLite. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க zip ஃபைலை இந்த ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல ஒரு exe ஃபைல் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போலாம். கரண்ட் டைரக்டரியை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் cd ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்க C::ல SQLite கிரியேட் பண்ணிருக்க ஃபோல்டர் நேம் SQLite. நெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு இன்சைட் இருக்க exe ஃபைல் நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிரியேட் பண்ற டேட்டாபேஸ் நேம் வித் .db ஃபைல் எக்ஸ்டென்ஷன். SQLite 3 அப்படின்னு ஒரு exe ஃபைல் உள்ள இருக்கு. exe ஃபைல் நேம் SQLite 3 ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட்டாபேஸ் நேம் காலேஜ் அப்படின்னு டேட்டாபேஸ் நேம் வச்சிருக்கேன் வித் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .db. டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் create table space table name parenthesis இன்சைட்ல காலம் நேம் காலம்கான டேட்டா டைப் அண்ட் லென்த் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். create table ஒரு ஸ்பேஸ் விட்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் காலம் நேம் ஃபர்ஸ்ட் காலம் ரோல் நம்பர் டேட்டா டைப் இன்டிஜர். இதுக்கு லென்த் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. மல்டிபிள் காலம்ஸ் கிரியேட் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலம் ஒன்னு கிரியேட் பண்றேன். காலம் நேம் நேம்க்கு ஸ்ட்ரிங் வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். சோ டேட்டா டைப் varchar யூஸ் பண்றேன். இந்த பிளேஸ்ல varchar பதிலா char டேட்டா டைப் கூட யூஸ் பண்ணலாம். char data type static memory allocation, varchar data type dynamic memory allocation. இதுதான் இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ். தேர்ட் காலம் கிரியேட் பண்றேன். காலம் நேம் டிபார்ட்மெண்ட் டேட்டா டைப் varchar. லென்த் 5 ஃபிக்ஸ் பண்றேன். லென்த் 5 ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த காலம் வந்து 5 கேரக்டர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஃபைனலா செமிகோலன் வச்சு முடிக்கிறேன். செமிகோலன் கண்டிப்பா வைக்கணும். நெக்ஸ்ட் டேபிளுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் parenthesis இன்சைட்ல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் நெக்ஸ்ட் நேம். இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருந்தா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபைனலா செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்றேன். ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன். One more value. Next, table இருக்க டேட்டாவை retrieve பண்ணலாம். Select star from table name. Table name student. ஃபைனலா ஒரு semicolon. இந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்தா டேபிள்ல இருக்க எல்லா காலம்ஸையும் ரிட்ரைவ் பண்ணும். இப்ப டேபிள்ல இருக்க எல்லா காலம்ஸும் ரிட்ரைவ் ஆயிருக்கு. நமக்கு தேவைப்படுற காலம் மட்டும் ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கு செலக்ட் காலம் நேம் ரோல் நம்பர் கொடுக்குறேன். ஃப்ரம் டேபிள் நேம். இப்ப ரோல் நம்பர் காலம்ல இருக்க டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்ப நேம் காலம்ல இருக்க டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு. மல்டிபிள் காலம்ஸ் ரிட்ரைவ் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணி காலம் செப்பரேட் பண்ணிக்கலாம். காலம்ல இருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்றேன். கமா யூஸ் பண்ணி இருக்கிறதால எந்த ஒரு எரரும் ரைஸ் ஆகல. பர்டிகுலர் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற டேட்டா மட்டும் ரிட்ரைவ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் எழுதணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர். கண்டிஷன் யூஸ் பண்றப்ப வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன். டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். மார்க் அண்ட் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேர்த்தோட டீடைல் டிஸ்பிளே ஆயிருக்கு. வேர் கீவேர்டுன்னு சொல்றதை விட கிளாஸ்ன்னு சொல்றதுதான் பெஸ்ட். SQLite ஃபோல்டர்ல நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். d:SQLite. நம்ம டேட்டாபேஸ் நேம் காலேஜ். சோ காலேஜ்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டேட்டாபேஸ நம்ம எங்க தேவைப்பட்டாலும் மூவ் பண்ணிக்கலாம். லைக் ஒன் ஃபோல்டர் டு another ஃபோல்டர் இது மாதிரி. ஆண்ட்ராய்டு, C#, ஜாவா, C++ அண்ட் பைத்தான் அப்ளிகேஷன்ல இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண முடியும். SQLiteக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்கமிங் வீடியோஸ்ல SQLite மேனேஜர் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.